இதுதான்க்கா உங்க குணம். தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம வயசு வித்தியாசம் பார்க்காம எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேக்குறீங்களே. இதை விட உங்க குணத்தை நிரூபிக்க வேற என்னக்கா பண்ணணும்? நாங்க எதுவுமே மனசுல வச்சுக்கல, நீங்களும் எதுவுமே மனசுல வச்சுக்காதீங்கக்கா. நீங்க எங்க கிட்ட சண்டை போடுங்க, கோவப்படுங்க. ஆனா அந்த கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு எங்க கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கக்கா. அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணி ஃப்ரீயா விடுங்க அண்ணி. அதான் நாங்க எல்லாரும் சொல்றோம்ல, கண்ணை தொடங்க முதல்ல. நீங்க எப்பவும் நீங்க சிரிச்ச முகமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு அழகே. ஆமாம்மா, ஏதோ திருஷ்டிப்பட்ட மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. வந்த பிரச்சனை இப்ப நம்மளை விட்டு போயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி சண்டைகளோ மனஸ்தாபங்களோ நமக்குள்ள வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். என்னதான் சண்டெல்லாம் வந்தாலும் இந்த குடும்பம் கடைசி வரைக்கும் ஒத்துமையா நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அம்மா, நம்ம குடும்பத்தை யார் என்ன நினைச்சாலும் பிரிக்க முடியாதுமா. அதுக்கு இதுவே பெரிய உதாரணம். இதுக்கு மேல நம்ம ஒற்றுமை எப்படி காட்டணும் சொல்லுங்க? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காம நம்மளாம் ஒரே குடும்பம், உறவுகளுக்குள்ள சண்டை வருது சகஜம்னு நினைக்கிற மனசும், நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் மன்னிக்கிறதோட அதை மறக்கிற மனசு நம்ம எல்லாருக்கும் இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் நம்ம ஒத்துமையாக தான் இருப்போம். அந்த கடவுளை நினைச்சாலும் சரி, யாரும் எதுவும் மாற்ற முடியாது. அக்கா அழாதீங்க, அதான் நாங்க சொல்றோம்ல, விடுங்க. அணுவும் இப்ப குணமாயிட்டா, டாக்டரும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த விஷயத்த நாங்க ஏன் உங்ககிட்ட இருந்து மறைச்சோம்னா, இந்த மாதிரி நீங்க அழுது மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான் சொல்லாம இருந்தோம். அழாதீங்கக்கா. ஆமா அண்ணி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப அத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நான் உங்களை எதுவும் தப்பா நினைக்கல.